அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபுல் செட் ஆஃப் எம்சிக்யூஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு 7 புக்லெட்ஸாக கொரியர் போடுவேன். இந்த 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே மினிமம் ஒரு 500 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி கொஷின் கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ டீட்டெயிலாக லைன் பை லைன் எல்லா ஏரியா கொஷின்ஸுமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தரை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தருடைய ரெஃபரன்ஸில் உங்களுக்கு வந்து கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டாக கிரியேட் பண்ணி ஒவ்வொரு சாப்டராக போட்டிருப்பேன். ப்ளஸ் டெஸ்ட்டுமே வந்து எவ்ரி வீக் சண்டே இப்போ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ரிங் அண்ட் ஃபீல்டு தெரிய சொல்லியிருந்தேன். ஸோ எழுதி அனுப்பி மோஸ்ட் ஆஃப் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்னும் எழுத வேண்டியது இருக்குது. அவங்க ஸ்கோர்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அதையுமே உங்களுக்கு நான் வந்து டுமாரோ டிஸ்பிளே பண்ணுறேன். பட் இது வரைக்குமே எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் வாங்கலையோ இமீடியட்டாக வாங்கி படிங்க. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்பில் ரெகுலராக போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு கண்டென்ட்டுமே வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தனியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய்ட்டு டேரெக்டாகவே நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ரேஷியோஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ரொம்ப முக்கியமான பாட்டு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் ரேஷியோஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸு, அது கிரியேட்டடான ஒரு ஒன் வேர்ட், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுலேருந்து கண்டிப்பாக எதனா ஒரு கொஷின் உங்களுக்கு மாட்டிக்கும். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிராஸ் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். Let Z1, Z2, Z3, Z4 be a 4 distinct points in the complex plane. அப்போ the cross ratios of these 4 points எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பாருங்க. Z1 minus Z3, Z2 minus Z4 divided by Z1 minus Z4, Z2 minus Z3. ஓகே, ஸோ நீங்கள் இந்த டைரக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இருக்கு இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து Z1 minus Z3 இதுக்கான டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் Z2 minus Z4 இதுக்கான டிஃப்ரென்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் Z1 minus Z4க்கான டிஃப்ரென்ஸு, Z2 minus Z3க்கான டிஃப்ரென்ஸ், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கீ பாயிண்ட்ஸ் பார்த்துப்போம். இது வந்து ஆக்சுவலாக இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். அதாவது லீனியர் ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்ன சொல்லுவோம், மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஜென்ரலாக மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா f of z equal to az plus b divided by cez plus d where ad minus bc வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகே, இது வந்து மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய டெஃபினிஷன். இது வந்து லீனியர் ஃப்ராக்ஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப கீ பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஸோ மோபியஸ் இந்த கிராஸ் ரேஷியோஸ் வந்து இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்து ஸோ கிராஸ் ரேஷியோஸ் வந்து ரிமைண்ட் அன்சேஞ்சு ஆர்டர் ஈச் பேர் ஆஃப் ரிவர்ஸ்ட். இப்போ அதாவது Z1 Z2வே நீங்கள் Z2 Z1க்கு சேஞ்ச் பண்ணாலும், Z3 Z4 Z4 Z3 சேஞ்ச் பண்ணாலும் இந்த கிராஸ் ரேஷியோஸ் வந்து உங்களுக்கு ரிமைன்ஸ் அன்சேஞ்சாக இருக்கும். ஓகே, வேல்யூஸ். அடுத்து if Z1 Z2 Z3 Z4 equal to 1 அப்படின்னா if and only if Z3 is midpoint of Z1 and Z2 and Z4 is lies on the line Z1 and Z2. ஓகே, சரி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு இது கேட்பாங்க. அதாவது இந்த கிராஸ் ரேஷியோஸ் வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா if and only if Z3 வந்து midpoint of Z1 and Z2 ஆகும் and Z4 lies on the line through the point Z1 and Z2. அடுத்து சப்போஸ் if Z1 Z2 Z3 வந்து -1 இருக்குது அப்படின்னா if and only if Z3 Z4 வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட் டு ஈச் அதர் வித் ரெஸ்பெக்ட் டு Z1 Z2 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கீ பாயிண்ட்ஸுங்க. கிராஸ் ரேஷியோஸ் வந்து இன்வேரியன்ட் அண்டர் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் இஃப் த ஆர்டர் பேர் ஆஃப் ஈச் வந்து ரிவர்ஸ்டாக இருக்கிறச்ச. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரேஷியோஸ் வேல்யூ வந்து 1 எப்போனா Z3 வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் Z1 Z2 இருக்கும்போது Z4 இஸ் லைஸ் ஆன் த லைன் ஜாயினிங் Z1 அண்ட் Z2. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து த கிராஸ் ரேஷியோஸ் 0 Z1 இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது Z1 Z2 Z3 Z4 ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ஸோ உங்களுக்கு Zன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து இஃப் Z1 Z2 Z3 Z4 ஈக்குவல் டு -1 வந்தால் Z1 அண்ட் Z3 சொல்லியிருக்காங்க. ஹார்மோனிக் கான்ஜுகேட்னு இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த கீ பாயிண்ட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து டபிள்யூக்கு தான் மோபியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். W equal to AZ plus B divided by CZ plus D where AD minus BC not equal to 0. இந்த கிராஸ் ரேஷியோஸ் ஆர் அன்சேஞ்ச்டு. ஓகே, அதாவது இன்வேரியன்ட் அன்சேஞ்சுன்னு சொல்லுவோம், ஆர் இன்வேரியன்ட்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து த கிராஸ் ரேஷியோஸ் ஆஃப் 0 1 இஸ் இன்ஃபினிட்டி Z. ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்க, Z1 Z2 Z3 Z4 ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஒரு ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன், வேல்யூ வந்து 1/Z வரும். ஓகே, அடுத்த கொஷின் பார்ப்போம். இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இஃப் Z இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் Z1 அண்ட் Z2 இருக்குன்னா Z1 Z2 Z and Z, அதாவது ஏதோ ஒரு பாயிண்ட் மிட் பாயிண்டாக போகுதுன்னா அதனுடைய வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், 1ன்னு பார்த்துருக்கோம்.
ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து the cross ratio z1 z2 z3 z4 equal to z3 z4 z1 z2 இருக்கு அப்படின்னா this property is called symmetric property. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் z1 z2 z3 z4 equal to 0 இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக z1 வேல்யூ ஈக்குவல் டு z3 இருக்கும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஸோ z1 z3 ஈக்குவல் பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து 0 ஆகும். 0 பை ஒரு நான் ஜீரோ டினாமினேட்டர் பார்க்குறச்ச வேல்யூ கம்ப்ளீட்டாக 0 வந்துடும். ஓகே, ஸோ அதுவுமே நீங்கள் கிராஸ் ரேஷியஸில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம். அடுத்து z1 z2 z3 z4 equal to 1 இருந்தால் z3 is nothing but mid point of z1 z2 இப்போ பார்த்துட்டு வந்தது. அதில் கீ பாயிண்ட்ஸ் அப்படியே ஒன் வேர்டாக இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸோ இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ரிமார்க் பார்ப்போம். the cross ratio depends only on the 4 points not on the metric. கரெக்டு. it is preserved by all Mobius transformation. ஆமாம். அதே போல் z1 z2 z3 z4 again z2 z1 z3 z4 பார்த்தீங்க அப்படின்னா 1 over z1 z2 z3 z4 இருக்கும். ஸோ இங்கே கீ வேல்யூஸ் பார்க்குறீங்க 0 1 இன்ஃபினிட்டி -1 வந்து கரஸ்பாண்டிங் ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அதாவது 0ன்ற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு அவுட்புட் இமேஜ் என்ன கிடைக்கும், 1ன்ற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறச்ச அவுட்புட் இமேஜ் என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் இமேஜ் என்ன கிடைக்கும். ஸோ -1 ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் இமேஜ் என்ன கிடைக்குன்றத மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படி பார்க்கணுன்னு. இங்கே பாருங்கள், z1 z3க்கான டிஃப்ரென்ஸு, அதே போல் z2 z4க்கான டிஃப்ரென்ஸு, அதுக்கப்புறம் z1 மைனஸ் z4க்கான டிஃப்ரென்ஸு, z2 மைனஸ் z3க்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து கிராஸ் ரேஷியோஸோடைய ஃபார்முலாவுக்கு ஒரு சின்ன ஐடியா மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் யூடியூப்பில் ப்ளே பண்ணிகிட்டே வருவேன். ஸோ சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் புக்லெட்டு இமீடியட்டாக வாங்கி படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.